AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கல்குவாரி வெடி விபத்திற்கு மனித தவறுகளே காரணம். FIR-இல் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக பிரசன்னா இணைந்துள்ளார். பிரசன்னா, இந்த விபத்து நேர்ந்தது எப்படி? FIR-இல் என்ன பதிவு குறிப்பிட்டிருக்காங்க? அருணா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த ஆவியூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் நேற்று பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்திற்கு பிரதான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், அதாவது அந்த வெடிப்பொருட்களை கொண்டு வந்த வேன்களில் ஒரு வேனில் டிட்டனேட்டரும் மற்றொரு வேனில் நைட்ரஜனும் இருந்திருக்கின்றன. இந்த 2 வேன்களையுமே ஒன்று பருகே வைத்துதான் அந்த பொருட்களை அந்த குடோனுக்கு மாற்றியிருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்பட்ட உராய்வின் காரணமாகத்தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் பார்த்தோம்னால் அந்த விபத்தின் பொழுது அந்த முன் அனுபவமாக இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் அந்த இடத்தில் யாருமே கிடையாது. அனுபவம் இல்லாத நபர்களை அந்த வெடிப்பொருட்களை கையாளுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அந்த FIR-இல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குவாரியை முறையாக பராமரிக்காத அந்த ஓனரும், அதே போல் அந்த வெடிமருந்து வைக்கிறதுக்கு உண்டான கிடங்கை முறையாக கண்காணிக்காத அந்த உரிமையாளர் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 2வது நாளான இன்று அது சம்பந்தப்பட்ட அந்த குடோனில் நேற்று வெடித்து சிதறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மிச்சம் வெடிக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த டெட்டனேட்டர் போன்ற அந்த உயரக வெடி பொருட்களை சேகரிக்கும் பணியில் தற்பொழுது காவல்துறையினரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வெடி விபத்து நடைபெற்ற இடம் முழுவதும் ஒரு வனாந்திர பகுதியாக இருக்கின்றன. முள்வெளிகள் அதிக அளவில் இருக்கின்றன. அதனால் பல கிலோமீட்டருக்கு அந்த பொருட்கள் சிதறி கிடைக்கின்றன. இதனால் ட்ரோன் கேமராக்கள் அதீத உயரத்தில் பறக்க விடாமல் அந்த மேலோட்டமாகவே பறக்க வைத்து அந்த வெடிப்பொருட்கள் எங்கேயும் சிதறி இருக்கிறதா என்பதை கண்டறிய தற்பொழுது அதிகாரிகள் அந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வரை அந்த வெடிக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பொருட்களை அந்த வெடிக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெடி பொருட்களை எப்படி செயல்பார்கள் என்று பார்த்தோமானால் அந்த மொத்தமா சேர்த்து வைத்து பெரிய அளவில் ஒரு குழிகளை வெட்டி அந்த குழிகளுக்குள் அந்த தற்போது வெடிக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களை அந்த குழிக்குள் வைத்து அவற்றை செயலிழக்க வைப்பதற்குண்டான பணிகளையும் தற்போது அவர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பணிகளை முழுமையாக இந்த வெடிப்பொருட்களை கையாளக்கூடிய அனுபவம் மிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் மட்டுமே தான் இந்த பணியில் ஈடுபடுவார்கள். இந்த இடத்தில் மற்ற நபர்கள், பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ இல்ல இந்த அனுபவம் இல்லாத காவல்துறை அதிகாரிகளோ யாருமே அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவருமே வெளிப்பகுதிக்கு அப்புறப்படுத்தப்படுவார்கள். அந்த மாதிரி தான் தற்பொழுது அந்த குவாரி முழுவதுமே தற்பொழுது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த குவாரியில் நடைபெற்றக்கூடிய மற்றொரு விதிமீறல் என்கின்ற விஷயத்தை வருவாய்த்துறை சொல்லியிருப்பது என்னவென்றால், அதாவது ஒரு குவாரியோடைய அந்த கவர்மெண்டோடைய நாம்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குவாரி இருக்குன்னா அந்த குவாரியோட அந்த மொத்த அந்த புலமும் அந்த குவாரிக்கு மட்டும் தான் அது பயன்படுத்தணும். ஆனா இந்த சம்பந்தப்பட்ட குவாரியில பார்த்தோம்னா விதிமீறலா குவாரி ஒரு பகுதிக்கு செயல்பட்டு இருக்கு. அதே போல் வெடிமருந்துகளை இருப்பு வைப்பதற்கான குடோனும் ஒரு பகுதிக்கு செயல்பட்டு இருக்கு. இந்த வெடி விபத்தோட எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளும் வெடிப்பொருட்களோட இருப்பு எப்படி இருக்கு, பாதுகாப்பா இருக்கா, அப்படி முறையா இருக்கான்றதை ஆய்வு பண்றதை சொல்லி மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறாங்க. இந்த வெடி விபத்து இந்த பகுதி மக்களை மிகுந்த ஒரு சோகத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அருணா, அதிகாரிகள் தற்பொழுது உயர் ரக வெடிப்பொருட்களை செயலிழக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.